வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பாண்டிச்சேரியில விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட 72 நாட்களுக்கு அப்புறமா இன்றைக்கு தான் பரப்புரை பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத புண்ணியானந்த் அவர்கள் எல்லாம் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டாரு. விஜய் அவர்கள் பேசுனதுல ஒரு முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் ரேஷன் கடை இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. ஆனா அவரு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, லேர்ன் ஃப்ரம் பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் ரங்கசாமி அவர்கள் கிட்ட இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதை கத்துக்கணும்னு சொல்றாரு, என்ன சொல்ல வராரு அப்படின்ற பெரிய கேள்வி வருது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது பயங்கர காமெடியா இருக்கு. ப்ராபப்ளி அவரோட வியூ பாயிண்ட்ல இருந்து இங்க எனக்கு ஏன்னா ரிப்பீட்டடா அவரோட பெர்மிஷன்ஸை டினை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதனால ஒரு கோவத்துல அவர் சொல்லியிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். பட் அது அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட கம்பேர் பண்ணி சொல்லும்போது அவங்களுமே ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அது நோட் பண்ணணும். அவங்க டிசம்பர் 5 ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கேட்டாங்க. அதுக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுமே பெர்மிஷன் கொடுக்கல. அவங்க லிமிட்டடா ஒரு அரங்க கூட்டம், நாட் ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஓப்பன் மீட்டிங் தான், பட் பப்ளிக் மீட்டிங்காக வச்சுக்கோங்க அப்படின்னு தான் அவங்களுமே சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் இங்கேயுமே காஞ்சிபுரத்தில் இப்போ சில தினங்கள் முன்னாடி காஞ்சிபுரத்துலேயும் பண்ண தான் செய்தாங்க. ஸோ இதில் எதை பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, சத்தியமாக யார் புரியலை எனக்கு. பட் என்ன கற்றுக்கக்கூடாது அவர்கிட்ட இருந்து, பாண்டிச்சேரி சிஎம் கிட்ட இருந்துங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. எப்படி பிஜேபி கூட்டணி வச்சு மக்களை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து மிக மிக முக்கியமாக கற்றுக்கணும். இவ்வளோ மோசமான ஒரு பாசிச பீரியடில் அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்கிறது மனுஷத்தன்மையா இல்லை மனுஷரா அவரெல்லாம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ரங்கசாமி அவர்கள்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு சொன்னதை தாண்டி அவர் பாண்டிச்சேரியில என்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்குன்றது சுட்டி காமிக்கிறாரு. அதுல பேசும் போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேஷன் கடை இல்ல, மற்ற எல்லா மாநிலங்கள்லயும் இருக்கு, இங்க இல்ல அப்படின்றது சொல்றாரு. இது முதல்ல மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்றதையும் பதிவு பண்றாரு. இங்க மட்டும் ரேஷன் கடை இல்ல, மக்களுக்கு அது போய் சேரணும். அது ரொம்ப வேலிடான பாயிண்ட். அது நான் அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா அந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை அவர் பேசும்போது அவ்வளோ பேர் இன்னைக்கு கூகுள் சர்ச் பண்ணி பாக்குறாங்க, அப்படியா பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இல்லையா, பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இல்லையான்னு. ஸோ அந்த ஒரு ரீச்சை, அந்த பவரை மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு பயன்படுத்தணும், இன்னும் பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த ஸ்டோரி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்டோரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா 2020 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. ஓகே, ஸோ காங்கிரஸ் ஆட்சியில் அதுக்கு முன்னாடி ரேஷன்ல இருந்து எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்போது அது 2014 தேசிய அளவில் பிஜேபி ஆட்சிக்கு வருது. வந்த பிறகு 2016 என்ன பண்ணுறாங்க, நம்ம கிரண் பேடியை கொண்டு இங்கே ஆளுநராக உட்காத்தி வைக்கிறாங்க பாண்டிச்சேரியில். ஆளுநர் ரவி இங்கே என்ன அட்டூழியம் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியுது. அப்போது அது ஆளுநருங்கிறது பிரச்சனை கிடையாது. ஆளுநர்கள் 1000 ஆளுநர்களை இந்த நாடு பார்த்துருக்கு, தமிழ்நாடு பார்த்துருக்கு. ஆளுநருங்கிறது பிரச்சனை கிடையாது. அது பிஜேபியோட ஆளாக இருக்கும்போது தான் இங்கே பெரிய பிரச்சனையாகுது. ஸோ அப்போது என்ன ஆகுது, காங்கிரஸ் ஆட்சியே அங்கே பாண்டிச்சேரியில் இருந்தால் கூட 2016 கிரண் பேடியை கொண்டு இவங்க பிஜேபியுடைய ஆளுநராக உட்காத்தி வைக்கிறாங்க. ஸோ அதில் அது மாநிலமாக இல்லை, அது ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதோடைய டிபெண்டன்சி ஆன ஆளுநர் ரொம்ப அதிகம், நம்மளை விட ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் பட்ஜெட் போன்ற பல விஷயங்களுக்கு அவங்களுடைய கையெழுத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதோ புது சட்டம் போடுறோம், அதுக்கான ஒரு கையெழுத்து அப்படிங்கிற அளவில் தான் அவரை கேட்குறோம். அதுக்கே அவர் இல்லாத அட்டூழியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம ஆளுநர். பட்டு அங்கே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தான் அந்த இதெல்லாம் கொண்டு வராங்க. லைக் ரேஷன் அப்படிங்கிறது இப்படி ரேஷனாக மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக காசாக அவங்களுக்கு போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தான் கம்பல் பண்ணி கொண்டு அதுக்கான லீகலாக அதை தான் அவங்க அனுமதிச்சு இந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த அம்மா தான் ரேஷன் கடையை மூடினது பார்த்தீங்கன்னா. ஸோ மூடிட்டும் கூட என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1000 ரூபா 1030 ரூபா இந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி ஒரு ஃபேமிலிக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஐடியா அப்படின்னு சொன்னால், நாங்கள் ரேஷனாக உங்களுக்கு கொடுக்கல, நாங்கள் உங்களுக்கு அதுக்கு பதிலாக காசாக கொடுத்துட்றோம், நீங்கள் அதை வாங்கிடுங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அப்போது அதை பண்ணாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு ஆபத்தில்லாத ஐடியா மாதிரி தெரியும். ஆனால் அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு காசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கணவர் போய் எடுத்துகிட்டு போய் குடிக்கலாம், எடுத்துகிட்டு போய் அவர் ஒரு சூதாடலாம், ஏதாவது ஸ்பாயில் பண்ணிடலாம். ஆனால்
அது வந்து ஒரு ரேஷனாக இருக்கும்போது அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த அம்மாவும் வந்து சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ இதுதான் ரேஷனோட ஐடியா. காங்கிரஸ் வந்து ஏன் ரேஷன் கொண்டு வந்ததுன்னு சொன்னால், அதை பொருளாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்க வயிற்றுக்கு போயிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வந்து இதை மாற்றிட்டாங்க. அட்லீஸ்ட் அந்த 1000 ரூபா பணத்தையாவது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் எந்த தங்கு தடையும் இல்லாமல் கரெக்டாக மாதம் ஆனால் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு வேலை பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு இந்த ஆளுநரை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் பத்தலை. இவங்களுடைய பவர் ஹங்கர் எவ்வளோ அதிகம் அப்படின்னு சொன்னால், 2021 இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 2-3 காங்கிரஸ் எம்எல்ஏவை பிடிச்சி வேலை கொடுத்து அவங்கள ஒரு வழி பண்ணி அவங்கள ரிசைன் பண்ண வச்சுட்டு கவர்மெண்ட்டை வந்து டாப்பிள் பண்ணாங்க. அரசாங்கத்தை கவுத்தாங்க. எப்போ எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி கவுத்துட்டு ஆளுநர் ஆட்சி கொண்டு வர்றாங்க பாண்டிச்சேரியில். அது வரைக்கும் அதோடைய என்டையர் பாண்டிச்சேரி சரித்திரத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ கூட பிஜேபிக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது கிடையாது. பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ஓட்டு வாங்கினா நீங்கள் எம்எல்ஏ, அத்தனோடு ஓட்டு கூட வாங்குறதுக்கு துப்பு கிடையாது அவனுங்களுக்கு. ஸோ அப்படி இருந்துச்சு. 2021 இந்த மாதிரி கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ணி கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த நம்ம தேர்தல் திருட்டு அப்படிங்கிறதான இவங்களோட ஒரே வழி, ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரே வழி வந்து தேர்தல் திருட்டு. ஏன்னா மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பீரியடில் இப்போ இருக்கிற மாதிரி தீவிர வாக்காளர் சீர்திருத்தம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 2021 அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி வாக்காளர் சீர்திருத்தம் பண்ணுறோம் பேர்வழி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதை வந்து டிலீட் பண்ணி ஆட் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி இல்லாத கோளாறு இல்லை. ஆனால் அப்போ வந்து இந்த ஃபார்மை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஃபார்மை எதுவும் வந்து கொடுக்கல. பட் அப்போ ஏதோ ஒன்று பண்ணாங்க. பண்ணிட்டு நெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 வாக்காளர்கள் ஆட் பண்ணாங்க. அங்கே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிறதே வந்து ஒரு 9-9.5 லட்சம் தான் அங்கே வந்து இருக்கிறாங்க. ஸோ அதில் இவங்க வந்து 28,000 வாக்காளர்களை நெட்டாக ஆட் பண்ணுறாங்க. எத்தனையை ரிமூவ் பண்ணாங்க தெரியாது, நெட்டாக ஆட் பண்ணது இவ்வளோ ஓவரால். ஸோ இது மாதிரி இருக்குது. இதுக்கு அப்புறமா அவங்க ஒரு தேர்தல் வைக்கிறாங்க, ரைட்டா? அது வரைக்கும் ஒரு ஓட்டு கூட நீங்கள் ஒரு சீட்டு கூட பிஜேபி ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சதே கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள் இந்த 3 மாத கவர்னர் ஆட்சியை நேரடி பாஜகவின் கீழே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அப்படியே சந்தோஷப்பட்டு 3 எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்களா பார்த்தீங்களா? அப்போ அந்த பக்கம் ஒரு வாக்கு திருட்டு நடந்து தானே நீங்கள் வந்து அங்கே ஜெயிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு முதன்முறையாக இந்த அட்டூழியத்தை பண்ண பிறகு பிஜேபி வந்து 3 எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து ஜெயிக்கப்படுது. அதுக்கு அடுத்தது வந்து மத்திய அரசு வந்து நாமினேட் பண்ணி ஒரு 3 எம்எல்ஏ கொடுக்குது. அப்புறம் வந்து சில கேடிஎம்கேஎம்ஏ, அப்புறம் என்ஆர் காங்கிரஸோட ஒரு 10 எம்எல்ஏ, இந்த மாதிரி எல்லாமா சேர்த்து ஆட்சி அமைச்சிட்டாங்க பிஜேபி. ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு ஒரு யூனியன் டெரிட்டரியில் ஒரு 4 மாசத்துல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இதுதான் பிஜேபி வந்து இந்த தேர்தலை வந்து எப்படி வேணாலும் உருட்டி புரட்டி அவங்க எவ்வளவு அநியாயம் வேணாலும் பண்ணி ஆட்சியை பிடிப்பாங்கங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பக்கத்திலே இருக்கு. இப்போ இந்த இடத்துல விஜயுடைய ஸ்பீச்லயே நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து மத்திய அரசை வந்து கேள்விகள் எழுப்பியிருந்தாரு. மத்திய அரசு வந்து இந்த மக்களுக்கான சரியான வேலைகளை வந்து செய்யல, நிதி பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்றாரு. ஆனா எந்த இடத்துலயுமே வந்து அந்த பர்டிகுலர் பாண்டிச்சேரியினுடைய கவர்னன்ஸ் பத்தி, ரங்கசாமி அவர்களுடைய கவர்னன்ஸ் பத்தி பெருசா அவர் எதுவுமே சொல்லல. சோ அப்போ அதுவே ஒரு கான்ட்ராடிக்டரியா இருக்கு இல்லையா? 2 பேருமே அலைன்ஸ்ல தான் இருக்காங்க. அலைன்ஸ்ல இருக்கிற ஒரு பார்ட்டியை மட்டும் திட்டிட்டு இன்னொரு பார்ட்டியை வந்து எதுவுமே விமர்சனம் என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வைக்க போறாங்களோ என்னவோ பாண்டிச்சேரியில தெரியலையே நமக்கு. அது எதனால அப்படி செய்யறாருன்னு தெரியல. மேபி என்ஆர் காங்கிரஸ்க்கு 10 சீட் இருக்காங்க. அந்த 10 சீட்டோட கூட்டணி வச்சுட்டு அங்க வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். தெரியல. விஜய் கட்சி வந்து என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி எனக்கு தெரியல. இட் மேபி அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு சிட்டிங் கவர்மெண்ட்டை நீங்க விமர்சனம் பண்ணாம நீங்க ஒன்னும் அரசியல் பண்ண முடியாது. அதனாலதான் இங்க வந்து டிஎம்கேவை பயங்கரமா விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அது போல அங்க வந்து சிட்டிங் கவர்மெண்ட்டா அவங்க பண்ணணும்னா என்ஆர் காங்கிரஸை தான் வந்து நீங்க பயங்கரமா இது பண்ணணும். பட் அவங்கள வந்து பெருசா விமர்சனம் பண்ணாம மத்திய அரசை விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது, மத்திய அரசோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸை மேல விமர்சனம் பண்ணாம இருக்கிறது, இது எனக்கு தெரியல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேபி அவருக்கு தான் அவருடைய தேர்தல் கணக்குகள் வந்து அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல. இப்போ நிறைய ரூமர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட வருது. நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை வைக்கிறாங்க. அதுல வந்து ஒரு கருத்து வந்து நான் இன்னைக்கு பார்த்தேன். விஜய் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா மத்திய அரசுன்னு தான் சொல்றாரே தவிர எந்த இடத்துலயும் பாஜக அப்படின்னு பாஜக கட்சியை வந்து பேர் சொல்லி வந்து
வந்து விமர்சிக்க மாட்டாரு. மத்திய அரசு, ஒன்றிய அரசு அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்றாரு. மக்கள் கிட்ட வந்து பேசும்போது பாஜக அரசு அப்படின்ற மாதிரி அட்ரஸ் பண்ண மாட்டாரே, என்ன காரணம் அப்படின்னு அது கேக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியல. வாய்ப்பு இருக்கா இப்படி எல்லாம் சொல்ல? தெரியல. அது எனக்கு தெரியல. அது நான் அவ்வளவு உன்னிப்பா கவனிக்கவும் இல்ல. அது எனக்கு தெரியல. பட் ஒன்றிய அரசு அப்படிங்கறது விமர்சிக்கிற வரைக்கும் சந்தோஷம். பிஜேபிக்கு எதிராக இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்ஐஆரை எதிர்த்து வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் முழுமையா வரவேற்கிறேன். ஓகே. இப்போ அடுத்ததாக பாத்தீங்கன்னா, அவங்க இன்றைக்கு இந்த மீட்டிங்ல வந்து போலீஸ் காவலாளி வந்து புசியானந்த் அவர்களை வந்து வார்ன் பண்ற மாதிரி, எச்சரிக்கிற மாதிரியான வீடியோ வந்து போகுது. அதாவது என்ன 40 பேர் வந்து உங்களால உயிரிழந்திருக்கிறாங்க. இங்க எனக்கு என்ன, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு பெண் காவலாளி வந்து அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ற மாதிரியான ஒரு காணொளி. அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை பத்தி சொல்லுங்க மேம். அதாவது இவங்களுக்கு லிமிட்டடான ஆட்கள் QR கோட் எல்லாம் இருக்கிறவங்க தான் வரணும் அப்படின்றப்போ, நீங்க இல்லாதவங்களையும் அலோவ் பண்ண சொல்றப்போ இந்த மாதிரியான ஒரு டிபேட் மாதிரி மாறி இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. அது என்னவோ கரெக்டா பண்ண மாதிரி தான் தெரியுது. அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கும் போது அது கரெக்டா அவங்கள தான் அனுமதிக்கணும். அது இல்லாதவங்கள அனுமதிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதல்ல. அதற்காக ஒரு அதிகாரி வந்து எப்பவுமே எந்த அதிகாரியா வேணா இருக்கட்டும், அவங்க நமக்கு கீழே தான், மக்களுக்கு கீழே தான். ஆனா எப்போ வந்து நமக்கு மேல போறாங்கன்னா, நம்ம ஒரு விதிமீறல் செய்யும் போது நமக்கு மேல போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு விதி வச்சிருக்கிறாங்க. அந்த விதியை மீறும் போது அவங்க வந்து யாரா வேணா இருக்கட்டும், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கட்டும், அவருக்கு மேல வந்து அவங்க பேசுறாங்க. அதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து பேசிட்டு இருக்கும் போதே வந்து மைக்கையும் பிடுங்குற மாதிரியான ஒரு வீடியோ, அதே காவலாளி. ஸோ இதுக்காக நிறைய விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. காவலாளிக்கான அந்த ஒரு பாராட்டுகளும் வந்துட்டு இருக்கு. நீங்க அந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி உங்க பார்வை என்ன மேம்? இல்லை, நான் வந்து இந்த பிஜேபியோட இருக்கக்கூடிய மீடியா இவங்க எல்லாத்தையும் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ அவர் வந்து அங்கே ரேஷன் பற்றி பேசியிருக்காரு இல்லையா? இப்போ எல்லாருமே வந்து ஏன் ரேஷன் இல்லை அப்படிங்கிறத அவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ யார் ரேஷனை மூடினா, எப்போ இது போச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ பேசு பொருளாகவும் அது மக்கள் மனசில் வருது. இப்போது அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி ஒரு வீடியோ எடுத்து வெளியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மைக்கை பிடுங்குற மாதிரியும் இப்படி வந்து விரல் நீட்டி பேசுகிற மாதிரியும் அப்படி ஒன்று வீடியோ வெளியிட்டீங்கன்னா சரன்னு அது எல்லா பக்கமும் போயிட்டு ஏன் இவங்க இதை பண்ணிட்டாங்களாமே அதை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, அதனால என்ன இப்போ மைக்கை பிடுங்குனது பிடுங்காதது இதனால மக்களுக்கு எதனா பிரயோஜனமா? மக்கள் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதுக்கு திசை திருப்புறது. அப்போ என்டையர் மீடியா வந்து அதுக்கு ஃபோக்கஸ் கொடுத்து எல்லாரும் அதை பற்றி, இப்போ நீங்கள் கூட அதை தானே ஒரு கேள்வி வந்து கேட்குறீங்க. எப்படி நீங்கள் வந்து ரேஷனை பற்றி ஒரு கேள்வி கேட்டிங்களோ அதுக்கு ஈக்குவல் டைம் கொடுத்து இப்போ நீங்கள் இதுக்கும் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இல்லையா? அதுக்கான ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸாக நான் வந்து பார்க்குறேன். ஆனால் இதை எப்படி அட்ரஸ் பண்ணாமல் இருக்க முடியும் மேம்? ஏன்னா இப்போ கரூர் மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதில் எவ்வளோ உயிர்கள் வந்து பலி ஆகியிருக்கு அப்படின்றப்போ இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் மறுபடியும் விதிமீறலுக்கு வந்து பொதுச் செயலாளர் சரியாதான் பண்ணிருக்காங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவங்க சரியா பண்றது ஒரு விஷயம். அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி மீடியால அதையே வந்து ரிப்பீட்ல ரன் பண்ணி அதை மீடியாலேயே அதையே பேசு பொருள் ஆக்குறது, அதுல இருந்து டைவர்ட் பண்றது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். நான் ரெண்டாவது விஷயத்த சொல்றேன். விஜயினுடைய ஓவராலா இந்த பாண்டிச்சேரியினுடைய பரப்புரை மற்றும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசின சில விஷயங்களும் இருக்கு. ஒட்டுமொத்த பாண்டிச்சேரி மக்களையும் திரட்டி அந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு பரப்புரை பெரிய அளவுல பண்றதுக்காக நாங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. 50 ஆண்டுகளுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிற மாதிரியான திட்டங்கள் விஜய் வச்சிருக்கிறாரு, அது அவரே வந்து சொல்லுவாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அவருடைய பேச்சு பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மகிழ்ச்சி. நான் ஒரு அரசியல் கட்சி நல்லபடியா அரசியல் பண்ணா அது சந்தோஷம்தான். இப்போ இதை பத்தி இப்போ ரேஷன் பத்தி பேசி அது ஒரு பேசு பொருளானது போல அங்க வந்து இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மின்சாரத்தை தனியார் மயம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து இதை பத்தி பேசியிருக்கலாம். இதை பத்தி பேசியிருந்தா அது மக்கள் கிட்ட பேசு பொருளா இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து மீட்டர் இருக்கு. இந்த மீட்டரை அதானி வந்து மீட்டர் வச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? இது நடக்குது இன்னைக்கு பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரியில பாஜக ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அவங்க வந்து மக்களுக்கு தண்ணி கொடுக்கறது இருக்குல்ல, அந்த தண்ணியை வந்து ரேஷன் பண்றாங்க, குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக அதை அங்கே வந்து எத்தனையோ ஒரு 6 சாராய ஆலைக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டு அதுக்கு வந்து டைவர்ட் பண்ணிட்டு மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட போதுமான அளவு கொடுக்காத ஒரு அரசாங்கமா இருக்கிறாங்க. ஒரு 150க்கு மேல வந்து பாருக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்து அங்க இருக்கிற மொத்த பாப்புலேஷனே 9-10 லட்சம் தான். இதுல வந்து 150 வந்து புதுசா வந்து பார் கொடுத்து இன்னும் ஒரு 100 பாருக்கு வந்து புதுசா லைசன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி இருக்கு. கஞ்சா வந்து கண்ணா பின்னான்னு வந்து அங்க வந்து சீரழிஞ்சிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் வந்து மக்களுடைய பிரச்சனையை வந்து அங்கே பேசியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து பப்ளிக் பஸ் இருக்குல்ல,
அந்த பப்ளிக் பஸ்ஸே வந்து இப்போ நிறுத்திட்டாங்க. பெருசா வந்து பப்ளிக் பஸ்ஸே ஓடுறது கிடையாது. இவங்க வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பஸ்ஸுகளுக்கு பதிலா வந்து பஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஏதோ பஸ் விடுறேன்னு சொல்லிட்டு ஒண்ணு விட்டுட்டு, அதையும் வந்து இவங்க கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணல. தனியார் கிட்ட கொடுத்து தனியார் வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ தண்ணியா இருக்கட்டும், இந்த இந்த விஷயங்களா இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், இந்த மின்சாரத்தெல்லாம் எப்படி வந்து தனியார் மயப்படுத்துதுன்னு உட்கார்ந்து யோசிப்பாங்க போல இருக்கு. அது அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு துறைமுகம், அந்த துறைமுகத்தையும் வந்து அவங்க தனியார் மயப்படுத்தி இந்த மாதிரி இல்லாத அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. கொலைகள் வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த அளவுக்கு வந்து அங்க மோசமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இன்னும் இவங்க பேசணும். அது மக்கள்கிட்ட பேசு பொருளாகணும். அதுக்கு வந்து அவங்க என்ன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க அது ஏதாவது ஒரு நல்ல அரசியல் பண்ணா சந்தோஷம் தான். தமிழ்நாட்டு காவல்துறையை காட்டிலும் வந்து பாண்டிச்சேரி காவல்துறை வந்து நல்லா செயல்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பாராட்டுகளையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ காவல்துறை வச்சுதான் வந்து அந்த கட்சிக்கு பர்டிகுலரா ஒரு சர்ச்சையும் வந்து கிரியேட் ஆயிருக்கு. சோ இதை எப்படி பாக்குறீங்க மேம்? அவங்க தான் பதில் சொல்லணும் இதுக்கு. நான் பதில் சொல்ல முடியாது. ஏன், எதனால? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா? அவங்க தான் வந்து காவல்துறையோட உறவாடுறாங்க. அந்த ஒரு என்டையர் ஈவெண்ட்ல அவங்கள்ட்ட என்ன மாதிரி ஃபேஸ் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இந்த மாதிரி அவங்க வந்து விரல் நீட்டி பேசின பிறகும் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா ப்ராபப்ளி வந்து இது நடந்தது கேட்ல நடந்தது அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதே போல் இப்போ நம்மளுமே வந்து மக்கள்கிட்ட வந்து காவல்துறையை பற்றி கேட்டாங்கன்னா, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார் இங்கே கஞ்சா இருக்குன்னு. ஆனால் யார் கஞ்சா விற்கிறாங்களோ அவங்ககிட்டயே என்னை மாட்டி விட்டாங்க அப்படின்னு ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அதனால அது அவங்க கிட்ட தான் கேட்கணும்.